வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் பல்வேறுபட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான சில தகவல்கள் தொடர்பாகத்தான் இன்றைய இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகின்றோம். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது யாழ்ப்பாணத்தில் 30 வருட காலத்திற்கு மேலாக இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டில் இருந்த காணியொன்று விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இது முதன்மையான செய்தியாக இருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணம் அச்சுவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைமை காரியாலயத்திற்கினுடைய கட்டிடம் மற்றும் அதனை சூழவிருந்த சுமார் 8 பரப்பு காணிதான் இன்றைய தினம் இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான பல்வேறுபட்ட காணொலிகளும் செய்திகளும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. சுமார் 30 வருட காலத்திற்கு மேலாக இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த குறித்த காணியானது அதனுடன் இருந்த கட்டிடம் என்பவற்றை வலிகிழக்கு பிரதேச செயலாளரிடம் இராணுவத்தினர் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக கையளித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் குறித்த காணி பிரதேச செயலாளரினால் அச்சுவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்க பொது முகாமையாளரிடம் கையளிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே வேளையில் இந்த பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைமை காரியாலயம் இதுவரை காலமும் மாற்றிடம் ஒன்றில் இயங்கி வந்திருந்தமையும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயம். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் 30 வருடங்களுக்கு பிற்பட்ட காலத்தில் இன்றைய தினம் இந்த காணி கையளிக்கப்பட்டிருக்கிறது. இது அந்த மக்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்தது. குறிப்பாக அரசாங்கத்தால் மஹிந்த மற்றும் ரணிலினுடைய முடியை கூட தொட முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினரான சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்திருக்கின்றார். அதாவது கொள்ளையர்களை பிடிப்பதாக பெருமை பேசினாலும் மஹிந்த ராஜபக்ஷ அல்லது ரணில் விக்ரமசிங்க மீது இந்த அரசாங்கம் கை வைக்காது என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சாமர சம்பத் தசநாயக்க தான் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக அவர் சொன்ன விடயங்களை பார்க்கிற போது இந்த பெரிய மீன்களுக்கு பதிலாக சிறிய மீன்களை மட்டுமே பிடிப்பார்கள். தற்போதைய அரசாங்கம் கைது செய்த ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தசாநாயக்க மேலும் கூறியிருக்கின்றார். மேலும் பெருக்கல்ல தடுப்பு முகாம் மிகவும் ஆபத்தானது என்றும் இருப்பினும் அரசாங்கம் பட்டலந்தவை மட்டுமே தொடர்ந்து கூறி வருவதாக கூட அவர் நாடாளுமன்றத்தில் கூறியிருக்கின்றார். இதே நேரம் அண்மையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சரான சிவநேசத்துறை சந்திரகாந்தனிடம் சிஐடியினர் மேற்கொண்ட விசாரணையில் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சில முக்கியமான விடயங்கள் வெளிவந்திருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த விஜயபால தான் இதனை கூறியிருக்கின்றார். அவர் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்ற போது பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லியிருக்கிறார். அது தொடர்பாக பார்க்கிற போது எந்த ஒரு குற்ற செயல்களையும் நம்முடைய தரப்பு மறுக்கப் போவதில்லை. அண்மையில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சரான சிவநேசத்துறை சந்திரகாந்தனிடம் பல்வேறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பிலும் சில விடயங்கள் தெரிய வந்திருப்பதாக கூட அவர் நாடாளுமன்றத்தில் இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டது போல கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்றும் கூறியிருக்கின்றார். அவருடைய சமூக வலைதள பதிவுகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அவர் பயன்படுத்திய அந்த தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்ட நபர்கள் தொடர்பிலும் தாங்கள் கவனம் செலுத்துவதாக கூறியிருக்கின்றார். அது மட்டுமன்றி குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களாக ஒரு குறிப்பிட்ட சிலர் இருந்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையிலேயே அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூட கூறியிருக்கின்றார் நாடாளுமன்றத்தில். இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக இன்றைய நாளில் பார்க்கப்பட்டது. இதே நேரம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு நீதிமன்றம் இன்றைய தினம் பிணை வழங்கியிருக்கிறது. மாத்தறை வெலிகம ஹோட்டல் ஒன்றிற்கு எதிரில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று தொடர்பில் தான் தேசபந்து தென்னக்கோன் அண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக அவரை சரணடைந்திருக்கின்றார். எனவே அவர் தொடர்பான விசாரணையானது இன்றைய தினம் மாத்தறை நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். இதனூடாக நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கி இருக்கிறது. குறிப்பாக தலா 10 லட்சம் ரூபாய் 2 சரீரண பிணையின் அடிப்படையில் தேசபந்து தென்னக்கோன் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது. 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் 31 வெலிகம பிரதேச ஹோட்டல் ஒன்றிற்கு எதிரில்
அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துல மனித படுகொலைக்கு சூழ்ச்சி செய்தமை குறித்து தான் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக குற்றமானது சுமத்தப்பட்டிருக்கிறது. பின்னர் அவர் மாத்தறை நீதிமன்றத்துல முன்னிலையானதை தொடர்ந்து இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. பின்னர் அவர் மாத்தறை நீதிமன்றத்துல முன்னிலையானதை தொடர்ந்து இன்று வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் தேசபந்து போகம்பர சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில இன்றைய தினம் முற்பகல் தான் மாத்தறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதனூடாக அவருக்கு பிணையும் இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட 1.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியிலான பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. குறித்த நடவடிக்கையானது நேற்றைய தினம்தான் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கைது செய்யப்பட்டவரை பார்க்கிற போது அவர் கொழும்பு குணசிங்கபுர பகுதியை சேர்ந்த 43 வயதுடைய நபர் என்பது தெரிய வந்திருக்கிறது. சந்தேக நபர் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றார். பின்னர் சந்தேக நபர் விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்ற போதுதான் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். இதன் போது சந்தேக நபர் கொண்டு வந்த அந்த பயண பொதியிலிருந்து 35 மடிக்கணினிகள், 3 கணினிகள், 10 ஐபோன்கள், 100 சிம் கார்டுகள் மற்றும் ஒரு தொகை காலணிகள் என்பன கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட அந்த சந்தேக நபரை விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்றும் கூறப்படுகிறது. இப்படியாக வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் அதாவது சட்டவிரோதமான முறையில பல பொருட்களை கடத்தி செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் அமெரிக்க வரி சவாலை எதிர்கொள்ள சர்வ கட்சி குழு அமைக்க ஜனாதிபதி உறுதி அளித்துள்ளதாக மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார். கட்சி தலைவர்களுடனான மாநாட்டில் கலந்து கொண்டு தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தான் இந்த ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அவர் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லி இருக்கின்றார். அது தொடர்பில் பார்க்கிற போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய 44% வரி விதிக்கப்பட்டு தற்போது இந்த இடைநிறுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியிருக்கின்றார். இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ள 90 நாட்கள் இடைக்கால அவகாசத்தில் நிலைமை கண்காணித்து உரிய ஆலோசனைகளை முன்வைக்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு ஆலோசனை குழு அமைக்கப்படும் என்று கூட ஜனாதிபதி தெரிவித்ததாக மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான செய்திகள் தான் இன்றைய தினம் வெளிவந்து மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.